கிளை நோயாக அது கூடவே வந்துட்டு ஒரு நோய் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்திருக்குது இல்லைங்களா. என்ன அப்படின்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது ஒரு நோய் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நோயே அல்ல அப்படின்றத ஒரு விஷயமே. ஆமாம், கோபப்படும் பொழுது நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வேகமாக போய்கிட்டு இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உணவுகள்லாம் கழிவுகளாக மாறுமோ, கழிவுகளாக உள்ள சுத்துமோ, ரத்தத்தோட அடர்த்தியை அதிகமாக்குமோ, அவை எல்லாமே உங்களுக்கு பிபி உண்டு பண்ணக்கூடிய உணவு தான். மற்றபடி காலையில் இந்த ஒரு ஜூஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, அற்புதமாக உங்களுக்கு வந்து இந்த பிபி வந்து குறையுங்க. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுகர் இருந்தாலும் சரி, ஏதாவது ஆஸ்துமா இருந்தாலும் சரி, அதாவது எந்த நோய்கள் இருந்தாலும் ஒரு கிளை நோயாக அது கூடவே வந்துட்டு ஒரு நோய் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்திருக்குது இல்லைங்களா. என்ன அப்படின்னம்னா பிபி, ரத்த அழுத்தம். ஆமாம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இது ஒரு துணை நோயாக இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நோயா, இல்லை இந்த நோயெல்லாம் வந்தால் இது வருமா அப்படின்றது ஒரு பெரிய மக்களுக்கு வந்து ஒரு வேதனையாக தான் இருக்குது. இதில் ஏற்கனவே ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு பொழுது இந்த பிபிக்கும் ஒரு மாத்திரையை சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு எந்த நோயுமே இல்லைங்க, எனக்கு பிபி மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக பிபிக்கு மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்லணும்னா இந்த பிபி, ரத்த அழுத்தம் அப்படின்றது ஒரு நோய் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நோயே அல்ல அப்படின்றத ஒரு விஷயமே. ஆமாம், அதாவது இப்போ நோயே இல்லைன்னா அப்போ இதற்கான ரீசன் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நம்மளுக்குள்ள இருதயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த இருதயம் அது வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலையை பண்ணுது. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி இந்த ரத்தத்தை ஃபுல்லாக வந்து உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுறது தான் அந்த இருதயத்தோட வேலை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த தமனிகள் மூலமாக இந்த இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு அந்த இருதயம் வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணுது. அந்த பம்பிங் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய துடிப்புகளில் ரேஷியோ மாறும் பொழுது அதை வந்து நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் மிகை ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், ஹை பிபி, லோ பிபி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே வந்து ஒரு 2 டிசீஸாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஹை பிபி அப்படின்றது இருதயம் அதிகமாக துடிக்குது, ரொம்ப வேகமாக துடிக்குது. லோ பிபி அப்படின்றது ரொம்ப கம்மியாக துடிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், நார்மலை விட கம்மியாக துடிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட். இப்போ ஏன் இருதயம் இப்போ வேகமாக துடிக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இருதயம் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரத்தத்தை பம்ப் பண்ணி சப்ளை பண்ணாலும் யாரோ ஒருத்தருக்கு உறுப்பு எனர்ஜி கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, அந்த உறுப்பு இன்னும் வேகமாக ரெடி ஆகணும், அது தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்துக்கு போகணும், அதுக்கு எக்ஸஸாக வந்து எனர்ஜி தேவை அப்படின்னா இருதயம் அந்த நேரத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்போல்லாம் பிபி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்கள், எப்போல்லாம் பிபி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த சமயத்தில் போய் நான் செக் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு வந்து பிபி இருக்குன்னு. ஏற்கனவே வந்து இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கப்படும் பொழுது அப்போ போய் உங்கள் பிபி செக் பண்ணுங்கன்னு செக் பண்ணும் பொழுது தான் இப்போ தான் எனக்கு தெரியும் பிபி இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவதுன்னா அது திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அது குறிப்பாக உடல்லையோ மனதிலேயோ ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான விஷயமாக தான் இருக்கும். உடம்பில் உள்ள உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாலோ செயல்பாடு குறைவு ஏற்பட்டாலோ இந்த இடத்துல பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்போல்லாம் வந்து அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் மன அழுத்தத்திலையும் ஸ்ட்ரெஸ்ஸுலையும் கவலையிலையும் மூழ்கிறீங்களோ அப்போ இந்த பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னம்னா நம்ம ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உறுப்புகளுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு உணர்வுகளின் பொழுதும் உறுப்புகள் எனர்ஜி அதிகமாகவும் ஸ்லோவாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கோபப்படும் பொழுது நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வேகமாக போய்கிட்டு இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமே சூடாக போகும். நம்ம சொல்லுவோம் என் ரத்தம் கொதிக்குது அப்படின்மோ, நம்மளுடைய உடம்புல நரம்புகள்லாம் அப்படியே புடைக்கும். கோவப்படும் பொழுது உடம்பு அப்படியே வந்து பலம் அதிகரிக்கும். அப்போ உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தேவையா, அந்த சமயத்தில் செக் பண்ணால் உங்களுக்கு பிபி கூட தான் இருக்கும். அப்போ அதே போல் உள்ளுறுப்புகளில் அந்த நிலை இருந்தால், இப்போ மனம் அங்கே உள்ளுறுப்பை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, அதுக்கு வந்து இந்த பிபி வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக வந்து ஹார்ட் வந்து அதிகமாக வந்து துடிக்குது, பிபின்றது கூடுது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாந்தமாக அமைதியாக தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லோவாயிரும். எல்லா உறுப்புகளும் அப்படியே ஸ்லோவாயிரும், சோர்வாயிரும், ரொம்ப நிதானமாக இயங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு வந்து அங்கே பிபி ரத்த அழுத்தம் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த இருதயம் வேகமாக துடிக்கிறதும் ஸ்லோவாக துடிக்கிறதும் எதனால் துடிக்குதுன்னா, ரெண்டே விஷயத்தினால தான். உறுப்புகளுக்கு எனர்ஜி குறையும் பொழுதும் உணர்வுகளுக்கு எனர்ஜி குறையும் பொழுதும், உணர்வுகள் கெட்டு போகும் பொழுதும் உறுப்புகள் கெட்டு போகும் பொழுதும் அப்படி வச்சுக்கலாம். அப்போ உறுப்புகள் கெட்டு போனால் உறுப்புகளை சரி செய்தால் பிபி சரியாயிரும், உணர்வுகள் கெட்டு போனால் உணர்வுகளை சரி செய்தால் பிபி சரியாயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை நோக்கிய பாதையில் பயணித்தால் உங்களுடைய பிபியிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். அப்போ நீங்கள் கவலையில் இருக்கீங்களா, கோபத்தில் இருக்கீங்களா, ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். உதாரணத்திற்கு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ரிலீஸ் பண்ணி முதல்ல வந்து மனதை அமைதிப்படுத்தும். அந்த மாதிரி மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணுங்கள். அப்போ தான் பிபிக்காக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையிலேருந்து வெளியே வர முடியும். இதுதான் ரியாலிட்டி. இதற்கு அடுத்து தான் உணவு. அடுத்து எந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிட்னி எனர்ஜி குறைஞ்சி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, கிரியேட்டினின் யூரியா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு பிபி கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் கிட்னியை பலப்படுத்தக்கூடிய வேலையை தான் பண்ணியாகணும். அந்த கிட்னியை பலப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக பிபி நார்மல் ஆகும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ்க்காக நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய சர்க்கரையை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்குரிய வேலையை பண்ணணும். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பிபியை சரி பண்ணணும்னா முதல்ல கல்லீரலை நார்மல் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். அதனால் உறுப்புகளில் பிரச்சனைனா உறுப்புகளை முதல்ல சீர் செய்யணும், உணர்வுகளில் பிரச்சனை அப்படின்னா உணர்வுகளை சீர் செய்யணும். இதற்கப்புறம் தான் உணவுகளுக்குள்ளேயே வரணும். உணவுகளுக்குள்ளே என்னங்க வரணும், உணவுகளுக்குள்ளே ஏன்னா பாருங்களேன், பிபி வந்துச்சு அதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி இந்த சாப்பாடு நிறைய சாப்பிட்டேன் அதனால தான் எனக்கு பிபி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கானா? கிடையவே கிடையாது. இந்த சாப்பாடு மாற்றி இந்த உணவை எடுத்தோம் அப்படின்னோம்னா பிபி சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ என்ன விஷயம்னா, உணவுகளுக்குள்ளே எதை நம்ம வந்து எடுத்தால் நமக்கு வந்து பிபி ஏறும், எதை தவிர்த்தா பிபி ஏறும் அப்படின்னோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான உணவு அப்படின்றது கிடையாதுங்க. உங்களுடைய ரத்தத்தில் எந்த உணவுகள்லாம் கழிவுகளாக மாறுமோ, கழிவுகளாக உள்ளே சுற்றுமோ, ரத்தத்தோட அடர்த்தியை அதிகமாக்குமோ அவை எல்லாமே உங்களுக்கு பிபி உண்டு பண்ணக்கூடிய உணவு தான். மற்றபடி தனித்து இந்த மாதிரி வந்து புடலங்காயை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பிபி வந்துடும், சுரக்காயை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பிபி குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட காய்களோ உணவுகளோ கனிகளோ கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ரத்தத்தில் கழிவுகளை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள், ரத்தம் கெட்டு போகக்கூடிய உணவுகள், இவங்களை தான் நம்ம வந்து தவிர்க்கணும். அதுக்கு என்னங்க அப்படின்னு சொன்னோம்னா காமனாக உள்ள விஷயந்தான். எண்ணெயில் பொரித்த உணவுகள், மைதா உணவுகள், ஜீனி, ஒயிட் சுகர் இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒயிட் சுகரும் மைதா உணவுகளையும் அந்த எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தன்மை சேராமல், ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகாமல் நல்லா ஈஸியாக டைலூட் பண்ணி கொடுக்கும் சர்க்குலேஷனுக்கு. அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிபி இருக்குதுன்னா உங்களுடைய ரத்தம் அதிகப்படியான வெப்பமாக இருக்குதுன்னு அர்த்தம், ரத்தம் அதிகப்படியான அடர்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிபி வந்து உங்களுக்கு இந்த ஏற்பட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த உணவுகளை தவிர்த்துக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த உணவு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதான் சுரக்காய், பீக்கங்காய், வெள்ளை முள்ளங்கி, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஆமாம், வெண்பூசணி, சுரக்காய், பீக்கங்காய், வெள்ளை முள்ளங்கி இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். காலையில் இந்த ஒரு ஜூஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அற்புதமாக உங்களுக்கு வந்து இந்த பிபி வந்து குறையுங்க. ஆமாம், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா உணவுகளில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னா இது மாதிரியான ஒரு ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்திற்கு இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய ரத்த ஓட்டத்திற்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை ஃபில்டர் பண்ணுற கிட்னிக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய பிபி நார்மல் ஆகும். மற்றபடி வந்து பிபி மாத்திரையில் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானு தேடினா நீங்கள் தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான், ரைட்டுங்களா? இன்னும் சிறப்பாக ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க, ஒரு புள்ளி இருக்குதுங்க. இந்த ஒரு புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கறது மூலமாக உங்களுடைய பிபியை சூப்பராக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலாம்.
இப்போ ஹை பிபிக்கு ஓகேங்க எல்லாமே. லோ பிபி இருக்குதுங்க. லோ பிபிக்கான காரணங்கள் என்னங்க? லோ பிபியையும் நான் சரி செய்யணுமேனு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். லோ பிபி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அனிமியா அப்படின்னு இருக்கும். அதாவது இரத்த சோகை அப்படின்றது இருக்கும். ரத்தம் குறைபாடு அப்படின்றது இருக்கும். அப்போ ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அந்த லோ பிபி சரியாயிடும். நீங்கள் மேக்ஸிமம் பர்சன்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லோ பிபி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ரத்தத்தோட டோட்டல் கவுண்ட் கம்மியாக இருக்கும், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். இப்போ அந்த டோட்டல் கவுண்ட்டையும் ஹீமோகுளோபினையும் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அருமையாக ரெடி ஆகிடும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணணும்? ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் ஏபிசி ஜூஸ் தான். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை மூணையும் வந்து சம அளவில் எடுத்து அதை வந்து ஜூஸ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோ பிபிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இன்னும் சொல்லணும்னா அத்திப்பழம், கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தினம்தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பிளட்டோட கவுண்டிங் வந்து கூடும், லோ பிபிலேருந்து வெளியே வந்துடலாம். ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். இப்போ 2 புள்ளி சொல்கிறேன். ஒன்று லோ பிபியை சரி செய்கிற மாதிரி ஒரு புள்ளியும், ஒன்று ஹை பிபியை சரி செய்கிற மாதிரி ஒரு புள்ளியும் சொல்கிறேன். இந்த 2 புள்ளியை மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இது வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹை பிபியை சரி செய்வதற்கான ஒரு புள்ளி. இது நமது நம்முடைய கால் பாதத்தில் 1வது விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் ஓகேங்களா. அதாவது இந்த புறங்கால் ஏரியாவில் 1வது விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் இந்த ஏரியா, இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஜாயிண்ட்டு காமிக்கிறேன். இந்த 2க்கும் 3க்கும் உள்ள நடுவில் உள்ள ஜாயிண்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜாயிண்ட் மாதிரி நம்மளுடைய காலில் 1வது விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் இந்த ஜாயிண்ட். இந்த இடத்துல போய் உங்களுடைய கட்டை விரலை வச்சு இப்படி இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். உங்களுடைய பிபி வந்து பார்த்திங்கன்னா ஹை பிபி வந்து சூப்பராக அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும், நியூட்ரல் பண்ணி கொடுக்கும், நார்மலுக்கு கொண்டு வரும். அதுக்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி. இந்த புள்ளியை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய ஹை பிபியை நீங்கள் நார்மல் பண்ணலாம். லோ பிபிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லோ பிபிக்கு இன்னொரு ஈஸியான ஒரு லொக்கேஷன் இருக்குது சொல்கிறேன். நம்மளுடைய கையை மடக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து முழங்கையில் ஒரு மடிப்பு ரேகை வரும் பார்த்தீங்கன்னா. இந்த முழங்கையில் ஒரு மடிப்பு ரேகை, இந்த மடிப்பு ரேகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு ரேகை முடியும் இடம் அப்படி வச்சு, இந்த மடிப்பு ரேகை வந்து இங்கே வந்து முடியும், எங்கள் சுண்டு விரல் பக்கமாக முடியும் இடம், அவ்வளோதாங்க. அப்படி முடிகிற இடத்துல இப்படி கை வச்சுட்டு உங்களுடைய கட்டை விரலில் அப்படி வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. அல்லது ஒரே ப்ரெஷர் அப்படி ஒரு லாங்காக அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க. மைல்டாக பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுடைய லோ பிபியிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு லொக்கேஷனை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் இந்த 2 பாயிண்ட்ஸோட லொக்கேஷனை மட்டும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துனீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எப்போல்லாம் அதிகமாக நீங்கள் கோவப்படுறீங்களோ, எப்போல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ, எப்போல்லாம் அதிர்ச்சிக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் போகிறீங்களோ, அந்த நேரத்திலேயே கூட இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இருதயம் சாந்தமாகும். ரொம்ப ஹைப்பராக இருக்கும் பாருங்களேன், அந்த ஹைப்பராக இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஆகும். உங்களுக்கு அங்கே பிபியில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் அப்படின்பாங்க. இந்த சிஸ்டாலிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இருக்குதுங்க, ஆனால் டயஸ்டாலிக் மட்டும் வந்து கூட இருக்குதுங்க அப்படின்லாம் கூட வந்திருக்கும். அதுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். குறிப்பாக ஹை பிபினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை பிபினா நம்மளுடைய கால் பாதத்தில் 1வது விரல் 2வது விரலுக்கு நடுவில் உள்ள இந்த ஏரியா. லோ பிபி அப்படின்னா நம்மளுடைய கையை மடக்கும் பொழுது முழங்கை மடிப்பு ரேகையில் சுண்டு விரல் பக்கமாக ரேகை முடியும் இடம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இதை வந்து அப்படியே வந்து ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அருமையாக உங்களுடைய பிபிலேருந்து வெளியே வந்துடலாம். இதுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு பிபி இருக்குது, நீங்கள் அதுக்காக நிறைய வருடக்கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்கன்னா உடனடியாக நிப்பாட்ட வேணாம். அதை நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸை பண்ணிக்கிட்டே வந்து உங்களுடைய மாத்திரைகளை அரை மாத்திரை, முக்கால் மாத்திரையில் அந்த முக்கால் மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரைன்னு சொல்லி படிப்படியாக குறைக்கலாம். நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பேரிலேயே அதை நீங்கள் படிப்படியாக குறைக்கலாம். ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் பிபியிலிருந்து நீங்கள் முற்றிலும் வெளியே வரணும்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கடைபிடிங்க. உணவில் நீர்க்காய்கள் வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லியிருக்கிறோம். லோ பிபி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏபிசி ஜூஸ் சாப்பிட சொல்லியிருக்கிறோம். கருப்பு திராட்சை, அத்திப்பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கிறோம். இது போக சடனாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, சடனாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த 2 பாயிண்டில் அழுத்தம் கொடுங்க. பிபியிலிருந்து சூப்பராக வெளியே வரலாம். வெளியே வந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.